ஹே காய்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அன்பாக்சிங் வீடியோ. இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரோம்புக் லேப்டாப். இதோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 26,990 ரூபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோடைய டிஸ்பிளேன்னு பார்க்குறப்ப 14 இன்ச், அதாவது 35.56 சென்டிமீட்டர் கிட்ட கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே. ப்ராடக்ட் வெயிட்டுன்னு பார்க்குறப்ப 1.43 kg கிட்ட இருக்குது. கலர் வந்து ஸ்டீல் கிரே. இது ஒரு லைட் லேப்டாப். மாடல் நேம்னு பார்த்தீங்கன்னா குரோம்புக் ப்ளஸ். இதில் இருக்கிற ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர்னு பார்க்குறப்ப இன்டெல் ப்ராசஸர், அதாவது கோர் i3ல் N305ங்கிற ஒரு வேரியண்ட் இருக்குது. கிராஃபிக்னு பார்க்குறப்ப லைக் ஆஸ் யூஸ்வல் இன்டெலோட பேசிக் கிராஃபிக்ஸ் இருக்குது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு பார்க்குறப்ப குரோம் OS. ஸ்டோரேஜ்னு பார்க்குறப்ப 8GB ஆஃப் ரேம், 256GB ஆஃப் SSD. ரேம் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா LPDDR5. இந்த ஒரு லேப்டாப்பில் இருக்கிற போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 USBயும் 2 டைப்ஸையும் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு ட்ராபேக் இருக்குது. அதாவது இந்த ஒரு லேப்பில் பார்த்தீங்கன்னா HDMI போர்ட் வந்து இல்லை. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு டச் ஸ்க்ரீன் ஃபீச்சர்ஸும் அவங்க கொடுக்கல. ஈவன் பேக்லிட் கீஸ் கூட இதில் இல்லை. ஸோ இதை தவிர வேறு ஸ்பெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 வைஃபை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் 45 வாட் ஆஃப் பவர் சப்ளை. இந்த ஒரு லேப்பில் நெக்ஸ்ட் கேமரான்னு பார்க்குறப்ப ஃபுல் HD கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரான்னு பார்க்குறப்ப ஜஸ்ட் டீசென்ட் ஒன், லைக் எல்லா லேப்டாப்லேயும் வர மாதிரி. நார்மலாக வீடியோ கால் பேசுகிறதுக்கு இல்லை ஜூம் மீட்டிங்க்கு இது ஒரு டீசெண்டான ஒன்று தான். We can't expect more from this. ஓகே காய்ஸ், இப்போ இந்த ப்ராடக்ட்டை பற்றி நிறைய பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரோம்புக்னா என்னதுன்னு பார்த்துடலாம். ஜஸ்ட் அ டிவைஸ். நம்ம நார்மல் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் இல்லை மேக் யூஸ் பண்ணுவோம். பட் இதில் பார்த்தீங்கன்னா குரோம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்கிற அட்வான்டேஜ்னு பார்க்குறப்ப நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஆல்சோ டிவைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் இதில் இருக்கிற ஹார்ட்வேர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது இல்லை, ஒரு பேசிக்கான ஒன்று தான். பட் குரோம் OSக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய டெய்லி டாஸ்க், நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு எந்த ஒரு லேகோ டிலேவோ இல்லாமல் ஒரு லெஸ் பவர்ஃபுல் டிவைஸ்லேயே நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்த ஒரு டிவைஸில் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற ஹார்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒன்று இல்லை. ஏன்னா குரோம் OSக்கு பார்த்தீங்கன்னா இட் டசன்ட் மேட்டர். நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டி, டெய்லி டாஸ்க் வந்து எந்த ஒரு லேகோ டிலேவோ இல்லாமல் ஒரு லெஸ் பவர்ஃபுல் மிஷின்லேயே ரொம்பவே ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் குரோம்புக்கில் ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி பேக்கப். ஒரு நல்ல பேட்ரி பேக்கப் இது கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ஸ்க்ரீன் எரர்ங்கிற ஒரு ப்ராப்ளம் இதில் நம்ம பார்க்க முடியாது. என்னதான் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் சில ட்ராபேக்கும் இருக்குது. ஸோ காய்ஸ், இப்போ இதில் இருக்கிற ட்ராபேக்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஒரு டிவைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காம்பேக்டாக, ஃபாஸ்ட்டாக, போர்ட்டபுளாக இருந்தால் கூட இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ப்ராசஸர் தான். ஸோ ஹெவி ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் அந்த அளவுக்கு ரன் பண்ண முடியாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஹார்ட் கோர் கேமராக இருக்கீங்க, இல்லைனா கம்ப்ளீட்டாக ஒரு எடிட்டிங்க்கு ஒரு லேப்டாப் பார்க்குறீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கானது இல்லை. நம்மளுடைய நார்மல் டே டு டே பேசிக் ஆக்டிவிட்டி, மெயில் செக்கிங், ப்ரௌசிங், மீடியா கன்செப்ட்ஸ் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெர்ஃபெக்டான டிவைஸ்னே சொல்லலாம். ஈவன் பேட்ரி லைஃபும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் கேமிங், எடிட்டிங், இல்லைனா ஒரு ஹை அண்ட் ஒர்க்குக்கு லேப்டாப் பார்க்குறீங்கன்னா இது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்காது. ஓகே காய்ஸ், இப்போ குரோம்புக்கில் வந்து கேமிங்கை பற்றி பார்க்கலாம். இந்த ஒரு லேப்டாப்பை ஃபுல் அண்ட் ஃபுல் கேமிங்க்கு நம்ம யூஸ் பண்ண முடியுமா இல்லையா அதை பற்றி பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஹார்ட் கோர் கேமராக இருக்கீங்கன்னா இட் இஸ் நாட் ஃபார் யூ காய்ஸ். நம்ம வந்து க்ளவுட் கேமிங் வேணால் ப்ளே பண்ண முடியும். அந்த ஒரு ரெஸ்பெக்டிவ் சர்வீஸ் வந்து உங்கள் பிளேஸில் அவைலபிளாக இருந்துச்சுன்னா நம்மளால் டேரெக்டாக AAA டைட்டில் கேம்ஸில் இதில் ப்ளே பண்ண முடியாது. பட் ஸ்டில் நம்மளால் எமுலேட் பண்ண முடியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா சில லைட் எமுலேட்டர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் NES, ஈவன் PSP எமுலேட்டர் கூட ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா தான் ப்ளே ஆச்சு. NES கேம்ஸ்னு பார்க்குறப்ப கான்ட்ரா, ரோட் ஃபைட்டர், டாங்கி காங் இந்த மாதிரியான எல்லா கேம்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக ப்ளே ஆகுது. ஈவன் PSP கேம்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் PSP கேம்ஸே பார்த்தீங்கன்னா ஈவன் இந்த ஒரு டிவைஸ் வந்து i3 இருந்தால் கூட சில கேம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான டிலே இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். பட் லைட் எமுலேட்டர்ஸ் லைக் NES இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஸ்மூத்தாகவே ரன் ஆகுது. ஸோ காய்ஸ், நீங்கள் வந்து குரோம்புக்கு வந்து வெறும் எமுலேஷன்ஸ்க்கு மட்டுமே எமுலேட் பண்ணி கேம் ப்ளே பண்ணலாம். ஸோ இதுக்காக நீங்கள் வாங்குறதா இருக்கீங்கன்னா ஐ திங்க் இட் இஸ் நாட் டூ குட் ஐடியா. ஏன்னா ரொம்பவே சீப்பான ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய டிவி கேம் ஸ்டிக் வந்து அவைலபிளாக இருக்குது. அதாவது ரெட்ரோ கேம்ஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயே ஸ்டோர் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க. நம்மளுடைய 43 இன்ச் டிவிலையோ இல்லைனா 21 இன்ச் மானிட்டரில் கூட அந்த ஒரு டிவைஸை போட்டு ப்ளே பண்ண முடியும். அப்படி உங்களுக்கு டிவியில் ப்ளே பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு ஹேண்டல் டிவைஸ் தான் வேணும்னா
ஈவன் பிஎஸ்பி இல்லைனா பிஎஸ் விட்டா கூட இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ கைஸ், நீங்கள் இவ்வளோ பெரிய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு க்ரோம் புக்கை ஃபுல் அண்ட் ஃபுல் எமுலேஷன்ஸ்க்காக வாங்குறது இட்ஸ் நாட் எ குட் ஐடியா. ஏன்னா இதில் ஆஃப் த அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஹேண்டில் இல்லை நிறைய டிவி கேம் ஸ்டிக் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த ஒரு க்ரோம் புக் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த சேம் டைம் உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ப்ரீமியர் மாரியான எடிட்டிங் சாஃப்ட்வேரோ இல்லைனா கேட் மாரியான சாஃப்ட்வேர்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணோன்னா ஸ்டில் இட் இஸ் நாட் எ குட் டிவைஸ். பட் இந்த சேம் டைம் ஒரு லாங் பேட்ரி லைஃப் இருக்கணும். ஒரு பேசிக்கான டாஸ்க் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க டே டு டே ஆக்டிவிட்டிக்கு. இந்த மாதிரியான ஸ்டாஃபுக்கு வந்து இந்த ஒரு டிவைஸ் யூஸ்ஃபுல்லான ஒன்று தான். ஸோ க்ரோம் புக் மட்டும் இல்லை காய்ஸ், நீங்கள் எந்த ஒரு டிவைஸ் வாங்குறதா இருந்தாலும் அது உங்களுடைய ஒர்க்கை ஃபுல்ஃபில் பண்ணுதான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்புறமா பிக் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ காய்ஸ், இப்போ இந்த ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஓவரால் இது ஒரு டீசெண்டான ப்ராடக்ட். ஃபைனலி இந்த பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோம் புக், சார்ஜர் அண்ட் சம் யூசர் மேனுவல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.